நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத நல்ல எண்ணம் கொண்ட கடகராசி நண்பர்களே, அதாவது எந்த இடத்துக்கு போனாலுமே நாம் தெரிஞ்சுக்கணும் சார். அடுத்தவன் சொல்கிறத விட நாம் தெரிஞ்சுக்கணும், அதை உணர்ந்துக்கணும், அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவம். இதுதான் வாழ்க்கை என்பதே 2 விஷயம்தான். ஒன்று எதிர்பார்ப்பு, இன்னொன்று நம்மை அதை செயல்படுத்துவது. இவ்வளோதான். எதிர்பார்ப்பு என்னென்ன எதிர்பார்ப்பு, எப்படி நம்ம அதை செயல்படுத்துவது, இதற்கு உறுதுணையாக இருப்பது கட்டங்கள். அதில் மெயினாக இருக்கக்கூடியது நாம் பிறந்தது கடகராசி, கடக லக்னம், கடகத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயுத நட்சத்திரங்கள். கடக ராசியை பற்றி நம்ம என்னென்னா, இப்போது நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த புஸ்தகத்தினுடைய மேலோட்டமாக ஒரு ராமாயணம்னா கதை, அந்த ராமாயணத்தை ஒரு ராமன், சீதை, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணர் 4 பேர், தசரதன் பிறந்தான், இப்படி ராவணன், இது வரைக்கும் ஒரு மேலோட்டமாக அதை தெரிந்து கொள்வது. இரண்டாவதாக அந்த கதையை ஒரு ஃபுல்லாக கதையாக தெரிந்து கொள்வது, இது 2வது லெவல். 3வது கதைக்குள்ள ஒரு கேரக்டர், ராமனுக்கு என்ன, கிருஷ்ணனுக்கு என்ன, அதாவது ராமனுக்கு என்ன, சீதைக்கு என்ன, ஆஞ்சநேயருக்கு என்ன, இப்படி கேரக்டர் வைஸ் தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம படிக்கிறோம், எல்லா விஷயத்தையும் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம முதல்ல கடக ராசி பிறந்தவர்கள் கடகராசிக்குரிய தன்மைகள் என்னென்ன, அதற்கடுத்து கடகராசியில் பிறந்த நம்ம புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் நாம் பிறந்தது 4வது பாதம், அந்த 4வது பாதத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு, என்ன செஞ்சால் கொஞ்சம் மேலே வரலாம். வாழ்க்கைங்கிறத இந்த லெவலை விட்டு அடுத்த லெவல் வரணும் சார், அவ்வளோதான். நான் இதை விட மேலே வரணும் அப்படின்னு ஆசைப்படணும். இப்படியேவா இருந்துட போகிறோம் இல்லையே. கிளார்க்காக ஜாயின் பண்ணணும்னா ஒரு மேனேஜராக வரணும், மேனேஜராக ஜாயின் பண்ணணும்னா ஜெனரல் மேனேஜராக வரணும், ஜிஎம்மாக ஜாயின் பண்ணணும், டைரக்டராக வரணும். இப்படியாக அதற்கு நம்ம ஒரு எம்பிஓ அந்த மாதிரி ஆசைப்படுவர்கள் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். நம்ம நடுத்தர வயதில் 25லேருந்து 65க்குள்ளே இருக்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதில் கடகராசி, அந்த கடகராசிக்குரிய தன்மைகள் என்னென்னு பார்ப்போம். இந்த கடகராசிக்குரிய தன்மைகள் என்னென்னு சாதாரணமாக ஒரு ரொம்ப பருத்ததாகவும் ரொம்ப மெலிந்தவனாகவும் மீடியம் பில்ட் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சரீரத்தை உடையவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன், ரொம்ப கருப்பும் இருக்காது, ரொம்ப வெள்ளையும் நார்த் இந்தியன் மாதிரி இருக்காது, ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் ஷார்ப் நோஸாக இருப்பவர்கள், பிரைட்டாக இருப்பவர்கள். பிரைட் அப்படின்னா உடம்புல லைட் அடித்தா இல்லை, எதையுமே ஒரு நுண்ணறிவால் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். அதாவது சந்திரன் சூரியன் கிட்டேருந்து ஒளியை வாங்கி குடிக்கிறது, ஆனால் சூரியனுடைய தன்மை என்னென்னா ரொம்ப கண்ணை கூசக்கூடியதாக இருக்கும். ஆனால் சந்திரன் அப்படி இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் பேசிக்காக கடகராசிக்காரர்கள். அதனால தான் ராமன் சூரிய குலத்துக்கு பிறந்தவனாக இருந்தாலும் ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வந்ததுன்னா கடகராசி. இருக்கிற ராசிகளிலேயே மிக உத்தமமான ராசிகளில் ஒன்று கடகராசி. ஏன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள் மகம் சேர்த்து, ராமன், பரதன், இலக்குவன், சத்ருக்னன். இவர்கள் 4 பேருமே குத்தங்குறையே சொல்ல முடியாத அரசாட்சி நடத்தியவர்கள் 4 பேருமே. அதனால் அந்த 4 பேரில் 3 பேர் பிறந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னா கடகராசி தான். அது ஒரு உத்தமமான ராசி. அதுலேயும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவன் ராமன். அப்படிப்பட்ட ராமனுடைய எண்ணங்களை, அவனுடைய மனோதைரியத்தை கொண்டவர்கள் தான் நாமும். இதற்கு அடுத்தது ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் அழகாக இருக்கக்கூடியவர்கள், ரொமான்டிக்காக இருக்கக்கூடியவர்கள் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்கச்சே பளிச்சுன்னு இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பேசிக்காகவே கொஞ்சம். அதே மாதிரி டச்சு, ரொம்ப டச்சு. சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைப்பா ஐயோ அதிகமாக அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு இவன் தன்னைக்குள்ளேயே இருத்தி கொள்வதற்கு அதிகமாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டாங்க, இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் எபிலிட்டியோட எப்பயும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு என் இன்டென்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போகணும்ப்பா, சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி, தயான குணம் உள்ளவர்கள். அதிகமாக இவங்களுக்கு பார்த்தா வெளில தெரியாது தயான குணம் இருக்கானால உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கும் சார். ரொம்ப கஷ்டப்படுறான் பாவன். நம்ம வண்டியில் நின்றுட்டே இருப்போம், கையில் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா பிச்சை எடுத்துன்னு வருவாங்க,
சே ஒன்றுமே இல்லை, ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு மனசு வந்து ஒரு தயாள குணத்தோடு இருக்கும். பல சந்தர்ப்பங்களில் போடுவோம், சில சந்தர்ப்பங்களில் போட முடியாது, நம்மளால் அதை கொடுக்க முடியாது. இருந்தாலும் குணம் வந்து தயாள குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனேட், அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கைக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடியவர்கள். இதற்கு சில பேர் இது சாதாரணமாக சொல்லக்கூடியது. சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னா மூச்சுக்குழல், அதற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் அதிகமாக இவர்கள். அதுக்கு அடுத்தது மூச்சுக்குழல்னாலே லங்ஸ் சம்பந்தப்பட்டது, ஹார்ட் சம்பந்தப்பட்டது. அதற்கு அடுத்தது நர்வஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் சாதாரணமாக கடகராசிக்கு உள்ளது. அதற்கு அடுத்தது ராசிநாதன் சந்திரனை யார் பார்க்குறாங்கிறது பொறுத்தது. ஏன்னா 12க்கும் 3க்கும் உடையவன் தான் புதன். அந்த 12க்கும் 3க்கும் உடைய புதன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது மெயின். ஏன்னா புத்தி இல்லையா. ரெண்டாவது கடக ராசிக்கு உரிய சந்திரன் நம்ம இதிலேயே இருந்தான்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவனுடைய பார்வை, குருவனுடைய பார்வை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கு அடுத்தது ஜென்ரல் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவர் சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை போடுறாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். மெயினாக இது வந்து கடக ராசிக்கு உள்ளது. அடுத்தது நம்ம புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பேசிக்காக என்ன குவாலிட்டிஸ் இருக்குது, அதில் 4ஆம் பாதத்திற்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு நமக்குன்னு ஒரு சில அட்ராக்ஷன் இருக்கும், நமக்குன்னு ஒரு சில ஈடுபாடு இருக்கும் சார். இந்த உலகத்தில் திரும்பினோடனே பார்த்தோம்னாலே தெரியும், ஆஹா என்ன அழகாக இருக்குப்பா, அது இந்த ஆர்ட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னும். அதே மாதிரி காலை வேலை மாலை வேலை அந்த சந்திரன் சூரியன் உதயம் பார்த்தோம்னா எவ்வளோ அப்படியே ரசித்து நின்றுடுவோம். இப்படியெல்லாம் ரசிக்கக்கூடியது, நமக்கு பிடிச்சதாக இருக்கக்கூடியது அன்னம். பேசிக்காகவே புனர்பூச நட்சத்திரம் தான் ராமர் அப்படிங்கிறதுனால ஒரு அட்டாச்மெண்ட் ராமர்கிட்ட பல பேருக்கு இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்முடைய ஈக்குவேஷனாக சொல்லக்கூடியது ராமர் அப்படின்னு. நமக்கு பிடித்த மிருகங்கள் விலங்குகளில் சொல்லக்கூடியது பெண் யானை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு பிடித்த மலர்களில் இலைகளில் சொல்லக்கூடியது மறுக்கொழுந்து மலராகவும் இலையாகவும் செடியாகவும் பல விதத்தில் உபயோகப்படக்கூடியது மறுக்கொழுந்து நமக்கு ஈக்குவேஷனாக சொல்கிறாங்க. இது சாதாரணமாக சொல்லக்கூடியது. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தினுடைய தன்மையை பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் சாதாரணமாக கொஞ்சம் அதிகம் ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காகவே என்ன சந்திரனுடைய இதுங்கிறதுனால சந்திரனுக்கு 27 மனைவிகள் பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் ராமபிரான். அதனால் அதிகம் ஆசை கொண்டவர்கள்னால் பெண்களிடத்தில் மட்டும் ஆசைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நல்லபடியாக நடக்கணும், எல்லாரும் நம்ம நல்லவன்னு சொல்லணும், அவன் கடைசியில் போச்சே என்னை தூத்துன்னு சொல்லக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம், அதுவும் ஒரு விதமான ஆசை தானே. அதே மாதிரி எவ்வளோ செஞ்சாலும் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய சகோதரிகள் அவங்க நல்லா இருக்கணும், இப்படியாக நினைக்கக்கூடிய அதிக ஆசை, அந்த விதத்தில் ஆசைப்படக்கூடியவர்கள் நாம். அதற்கடுத்து கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்று சொல்வார்கள், நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அதற்கடுத்து சில சின்ன வியாதிகளை, வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள், நமக்குள்ளேயே மறைத்து கொள்ளக்கூடிய வியாதிகள் இருக்கக்கூடியவர்களாக நான் நிறைய என்னுடைய காணொலிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக மைனஸ் பாயிண்ட்டை நான் சொல்கிறது இல்லை, கோடி தான் காட்டுவது உண்டு. ஏன்னா மைனஸ் எல்லாத்தையும் இருக்கலாம் சார், அதை போய் வெளில சொல்லிட்டா இருப்பாங்க, எனக்கு நகம் உடஞ்சி கொடுத்தது அப்படியே சொல்லுவோமா, அதுவே ஒரு ப்ரமோஷன் தானே. எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா. அதனால் அதிகமாக மைனஸ் சொல்கிறதில்ல, ரொம்ப டீப்பாக போச்சு, அதை நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் யாராவது இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல நம்முடைய சேனலில் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், என்ன தோன்றதோ கமெண்டில் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். இதற்கு அடுத்தது சில நன்றி மறவாத குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காகவே நன்றி மறவாத குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக் குணங்கள். பேசிக் பறவை பார்த்தோம், அன்னப்பறவை, யானை அப்படின்னு பெண் யானை தான் அதில் உகந்ததாக நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. ராமர் என்று மறுக்கொழுந்து, இது பேசிக். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் நமக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, என்ன மைனஸு, என்ன பண்ணினா நல்லது, என்ன நம்ம பண்ணக்கூடாது, இதை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை மேம்படணும் சார். எப்படி இருந்தாலும் இப்படியே இன்றைக்கி நம்ம பெங்களூர் போகணுன்னா பூந்தமல்லி வரைக்கும் ரோடு மோசமாக இருக்குப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறமா அது நல்லா இருக்குமா?
வேலூர் போகிறதுக்கு அப்புறம் ரோலு நல்லா இருக்குமா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். லைஃபே அப்படி தான். அந்த மாதிரி நடக்கக்கூடியது தான் நமக்கு. இப்போது 4ஆம் பாதத்தில் பிறந்தனா மிதுன ராசியில், கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, பேசிக்காகவே கொஞ்சம் அழகாக தேகமுடையவர்களாக இருப்போம். கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாலே கொஞ்சம் அழகாக இருக்கிறது, நம்ம நாமே அழகுபடுத்திக் கொள்வதில் ஈடுபடக்கூடியவர்கள், ஃபிசிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஈடுபடக்கூடியவர்கள். சில பேர் நமக்கு நம்முடைய தேகத்திற்கு இன்னும் ஒரு 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட்டாக இருந்துக்கலாம்பா, கொஞ்சம் குள்ளமாக இருக்க அப்படின்னு அடுத்தவன் சொல்லக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் குள்ளமாகவும் இருப்பவர்களாக. எதுவாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் சார். அடுத்தவனுக்கு நல்லதையே நினைக்கக்கூடியவர்கள் தான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். நம்மளால் முடியல அப்படின்னா கூட அவனுக்கு தீமை செய்யணும் நம்ம என்றைக்குமே நினைக்க மாட்டோம் சார். எல்லாமே நல்லது தான். ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவன் நம்மளை அட போகிறான் போப்பா, அவன் உணர்ந்துப்பான்பா, அவனுக்கு தெரியும் ஆடவன் கொடுப்பான் அவனுக்கு, அதை நாம ஏன் போய் அவனை சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் விடு, அப்படி நமக்கு கெட்டது வந்தாலுமே அவனை திட்டாமல் அல்லது எரிஞ்சு விழாமல் நமக்குள்ள மனசில் வச்சுட்டு அப்படி போயிடுறது. நமக்கே தெரியும் சில சகோதரிகள் இருப்பாங்க, அது நமக்கு தூரத்து சொந்தக்காரங்க இருப்பாங்க, வெளியில் பார்க்கச்சே சரியாக மரியாதை கொடுக்கறதில்ல, நம்மளை இகழ்ச்சியாக பேசுறது, ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பங்கள் அப்படின்னு போகிறாங்க, அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இன்றைக்காவது நாளைக்கு, விட்டுரு லீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள் தான் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி நன்றி மறவாதவர்கள். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணத்தினால நம்மளால் மனசுக்குள்ளே என்னதான் விட்டுட்டு போன்னு சொன்னாலும் அதை புழுங்கின்றே இருக்கிறது, அதை வெளியில் சொல்ல முடியல. அந்த புழுக்கம், அந்த புழுக்கத்தினால் வரக்கூடிய டென்ஷன், அந்த புழுக்கத்தினால் நமக்கு நைட்டு படுத்தா சரியாக தூக்கம் வரது. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டான், சரிப்போ விட்டுரு, இப்படி மனசு என்ன வரும், ஆனாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி அந்த தூக்கம் வராது, ஒரு சில டென்ஷன், அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள், அதனால் நம்ம எதிர்கொள்ளக்கூடியவைகள், அடி வயிற்று உபாதைகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. கடகராசிக்குன்னு ஒரு தனி பலன் உண்டு, அதில் புனர்பூச நட்சத்திரம், அதில் 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லி மரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க. நம்ம எங்கேயாவது மரம் நடு விழா அல்லது மரம் யாராவது நடுன்னு சொன்னாங்கன்னா நம்ம நெல்லி மரம், கன்று வாங்கி போய் கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாதாரணமாகவே மிக மிக நல்லது. 2 தான் வருடம் பூரா விளையக்கூடியது. ஒன்று எலுமிச்சை, இன்னொன்று நெல்லி. அடுத்தது பார்க்க போகிறோம், கருவேப்பிலையும் வருடம் பூரா வரக்கூடியது தான். நெல்லி மரம் ரொம்ப, ஏன்னா நெல்லிக்காய் ஆப்பிளுக்கு ஈக்குவல்னு சொல்லக்கூடியது, அந்த அளவுக்கு சத்து உள்ளது. நெல்லி மரத்தினுடைய எப்படி வாழை மரமோ அந்த மாதிரி நெல்லி மரம் முழுவதுமாக பலன் தரக்கூடியது ஒன்று. நெல்லி மரம் அதனுடைய பட்டையாகட்டும் வேறாகட்டும் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது நெல்லி மரம். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை எங்கேயாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா நெல்லி மரம் நீங்கள் நட்டுட்டு வாங்க. அது மற்றவங்ககிட்ட கேட்டுங்க. சில மரங்கள் வீட்டில் நடலாம், சில மரங்கள் வெளியில் நடலாம். மற்ற இடத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வளர்த்து வந்தோம்னா மிக மிக நல்லது. இது சாதாரணமாக நமக்கு சில பேசிக்காகவே புனர்பூசம் 4ஆம் பாதம் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ குரு திசையில் பிறந்தவர்கள், சனி போய் புதன் கேது சுக்கிரன் திசையில் தான் பேசிக்காக இருப்போம். நம்ம என்ன சனி திசை 20 வருஷம்னாலும் 20-30 வருஷம் போச்சுன்னா புதன் கேது சுக்கிர திசையில் இருப்பவர்கள் மிக மிக அரிதாக. அந்த தசாநாதனை எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வாழ்க்கையில் 2 விஷயம் இருக்கணும். அதாவது ஒன்று லக்னாதிபதி, ராசி அதிபதி சந்திரன். 2வது நம்முடைய இன்னைக்கு எந்த தசை நடக்கிறது, அந்த தசாநாதன். இதற்கு அடுத்ததாக நமக்கு என்ன ப்ளஸ்ஸு 1, 4, 7, 10, 1, 5, 9 திரிகோணம், இந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தது குரு பார்வை. முக்கியமாக குருவனுடைய பார்வை இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஓஹோன்னு இருப்போம் சார். பேசிக்காக அத்தனை கிரகங்களிலையுமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு தான். சில சந்தர்ப்பங்களில் நல்லது செய்யாது, அவ்வளோதான். கெடுதலை அதிகமாக செய்யாது, நல்லதை செய்யாது. நல்லதை செய்யாதுன்னு என்ன அர்த்தம், சில சந்தர்ப்பங்களில் சனி கெடுக்கிச்சு சும்மாவே உட்காந்துருப்பான், தானும் கூட சேர்ந்து கெடுக்க மாட்டாங்க. சனியோ செவ்வாயோ இருந்தால், ஒரு செவ்வாயினுடைய தசை வந்துச்சு, சனியினுடைய அந்தரம் வரச்சு, 2 அடி வரும் நமக்கு. ஆனால் குரு திசையில் சனியினுடைய அடியோ அல்லது சனி திசையில் குருவினுடைய அந்தரமோ வரைச்சி அந்த மாதிரி இருக்கார். அதனால் குரு எங்கே இருக்கான்னு பார்த்துங்க. இந்த 4 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். சரி சார், இந்த 4மே
நம்ம ஜாதக கட்டத்தை பிரகாரம் பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், அல்லது ஏதாவது ஒரு ஒரு திடீர்னு பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளை கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு ஃபாரின் போகணும், நாமளே ஃபாரின் போகணும், இல்லை நமக்கு ஒரு வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கணும், ஒரு ஜெனரல் மேனேஜராக கிடைக்கும், இப்படியெல்லாம் ஒரு அபிலாஷை இருந்ததுன்னா அதை எப்படி பூர்த்தி செய்வது? அந்த சந்தர்ப்பங்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மறுக்கொழுந்து, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிடித்தது ராமர் அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு இருக்கும் சார். எது வேணாலும் குலதெய்வமாக இருக்கலாம், பத்ரகாளியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஐயப்பனாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம். நம்முடைய குலதெய்வத்திற்கு முதல்ல நம்ம வழிபாடு செய்யணும். அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடோ, ராமரோ முருகனோ இஷ்டதெய்வ வழிபாடோ செய்யச்சு மறுக்குழந்தையும் கூட வாங்கின்னு போய் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இது அப்படின்னா, நெல்லிக்காய், வீட்டில் நெல்லிக்காயை தேனில் தோய்த்து, நெல்லிக்காயை காய வச்சு தேனியில் தோய்த்து சாப்பிட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வியாதி, ஏன்னா நெல்லிக்காய் எதை தீர்க்கிறதுனா மெயினாக இந்த பிளட் இருக்கு இல்லையா, பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது, அதிலே வரக்கூடிய வியாதிகளுடைய தன்மையை குறைக்கக்கூடியது. அதற்கு இதை சாப்பிடலாம். மருத்துவருடைய அட்வைஸை வாங்கிட்டு இதை சாப்பிடுங்க. இது ரெண்டாவது. மூன்றாவதாக ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட நமக்கு கடகராசியை பிறந்தவர்கள், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள், திங்கட்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 ஒரு 11 வாரம் அதனுடைய தன்மையை பொறுத்து, அல்லது 21 வாரம் 4 அல்லது 5 சுற்றுக்கள் ராம ஆஞ்சநேயரை திங்கட்கிழமை ஈவினிங் 7 to 8 சுற்றி வந்தோமேயானால் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியம் சித்தியாகும். இதையெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் மேம்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு யாகமோ யஜ்ஜமோ பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது. சின்ன விஷயங்கள் நாம் நினைக்கிறது பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நாமளும் மேன்மை வருவோம், மற்றவங்களுக்கும் மேன்மையாக இருக்கும். வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.